அதாவது மதவாதத்தை தூக்கி எறிகிறதுக்கு நேற்று கூட வந்து சசிகாந்த் செந்தில் வந்து சொல்லியிருந்தாரு, பிராமணத்துவத்தை நாம் எதிர்த்து விட்டோம். ஆமா, நம்ம பிராமணத்தை எதிர்த்துட்டோம். அதனாலதான் 2014, 19, 24 பிஜேபி தமிழ்நாட்டில் நுழைய முடியல. பிஜேபிக்கு நமக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. தேர்தல் அரசியலில் மதத்தை நுழைய விடக்கூடாது, அதன் மூலம் ஆட்சி அதிகாரத்தை உருவாக்கக்கூடாது. இவ்வளவுதான் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம். அதே அடிப்படையில் தான் ஜாதியின் அடிப்படையில் உருவாகக்கூடிய தேர்தல் அரசியல் மிகப்பெரிய தவறு. இந்த இடத்துல மெஜாரிட்டி கமிட்டி இவர் இருக்கிறார், அதனால இவர் எம்எல்ஏ ஆயிட்டார். இந்த இடத்துல மெஜாரிட்டி கமிட்டி இவர் இருக்கிறார், அதனால அங்க மினிஸ்டர் ஆகிறோம். அப்படி மினிஸ்டராக உருவாக்கப்படக்கூடியவர்கள் வேணுங்கவேல் பிரச்சனை வரும்பொழுது ஏன் இந்த வரைக்கும் ஃபைல் க்ளோஸ் ஆயிருக்குன்னா, அப்படி ஜாதியின் அடிப்படையில் உருவாகக்கூடிய அமைச்சர்களால் தான் இந்த பிரச்சனை அப்படி முடங்கி கிடக்குது. நம்ம காவல்துறையை கை நீட்டி பேசிட்டு இருக்கோம். அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகார சக்தி எந்த விதமான ஆக்ஷன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க, எந்த விதமான கமாண்ட் கொடுக்குறாங்க, அதுதான் முக்கியம். அந்த ஒரு தேர்தல் தான், அந்த ஒரு பிரச்சாரத்தை தான் உருவாக்கணும். ஜாதியின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய தேர்தல் வெற்றிகள் தான் மிகப்பெரிய பிரச்சனைகள். இங்க ஒரு பிராமின் முதலமைச்சர் இல்ல, ஒரு பிராமின் வந்து இன்னைக்கு வந்து மினிஸ்டர் இல்ல, ஆனா சட்டத்தை அமல்படுத்தக்கூடியவர்கள் இன்றைக்கு ஜாதியோடைய கண்ணோட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து நான் தலைவரிடம் பேசிக்கொண்டு ஜாதியின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய தேர்தல் வெற்றியை தூக்கி எறியணும். அது பெருமையா இன்னைக்கு பேசுறோம். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எலெக்ஷன் டைம்ல ஒரு டிபேட் நடக்கும். பெரிய பெரிய டிவி சொல்லுவாங்க, சார் அந்த இடத்துல அந்த கம்யூனிட்டி அதிகம், அதனாலதான் அவரும் ஜெயிப்பாரு. இது எவ்வளவு பெரிய உளவியல். இந்த உளவியலை ஏன் பத்திரிகை இன்னும் கொஸ்டின் கேட்கல? இந்த எலெக்ஷன் சிஸ்டத்தை ஏன் கொஸ்டின் கேட்கல? எப்படி வந்து யூபியில வந்து மதத்தின் அடிப்படையில தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு தவறு நம்ம நினைக்கிறோமோ, இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒரு தலித்தை ஒரு இடத்துல நிக்க வச்சு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் யாதவ் கமிட்டினா தலித்துகளுக்கு எதிரானதோட வந்து ஒரு பிம்பத்தை உடைச்சு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அகிலேஷ் யாதவ் வந்து பக்கத்துல நிக்க வச்சு உட்கார வச்சு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு ஒரு தலித் பொது தொகுதியில் நின்றால் அது மிகப்பெரிய பிரச்சனை. அப்ப இங்க ஆம்ஸ்ட்ராங்கனுடைய கனவு என்ன? மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ். இங்க தலித் இல்லை, பொது ஜாதி இல்லை, பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லோரும் சமம். தேர்தல் அரசியல் அறிவு சித்தாந்தத்தின் மூலம் வெற்றிகளை உருவாக்க வேண்டும். இதுக்காக தான் அவர் சொன்ன யூடியூப்ல நான் வீடியோ பக்கம் சொன்னாரு, நீ அருவா எடுக்காத, பேனாவை பிடி. அந்த பேனாவை பிடிக்க வச்சது ஒருவேளை அவர் வந்து ரவுடிகளை உருவாக்கி இருந்தா அவர் அப்படி பேசியிருக்கவே மாட்டார். அவர் இன்னொரு வேற மாதிரி உருவாக்கி இருப்பார். ஆனால் அவர் சொன்னது, நீ பேனாவை பிடி, வேற எதையும் பிடிக்காத, அந்த பேனாவை பிடிச்சி நீ வந்து முன்னேறு, சட்டத்தை படி, அம்பேத்கர் மாதிரி சட்டத்தை படி. ஆனால் நாம் இன்னொரு அடுத்த அட்வான்ஸை போகணும். பேனாவை பிடிக்கிறது பச்சை பேனாவா பிடிக்கணும், பச்சை எழுத்து எழுதக்கூடிய ஒரு பேனாவா பிடிக்கணும். சட்டத்தை அமல்படுத்துங்கள் இன்னைக்கு நம்ம போராடிட்டு இருக்கோம். ஆனால் எதிர்கால அரசியல் தோழர்களே, வழக்கறிஞர்களே, எழுதி கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டு பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய ஆட்சியாக தான் அமையும். அப்படி ஒரு எதிர்காலம், புதிய எதிர்காலம், புதிய ஒரு அரசியல் உருவாக போகிறது. அந்த அரசியலில் நாம் எல்லோரும் சேர்ந்து பயணிப்போம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கனுடைய கனவு மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேலவல் முருகேசன்ல இருந்து ஆரம்பிச்சு இனி இருக்கிற ஒவ்வொரு இழப்புகளுடைய கனவும் ஒரே ஒரு கனவு தான், எங்களையும் வாழ விடுங்கள். நாங்கள் ஆண்ட பரம்பரை அல்ல, ஆள போகிற பரம்பரையும் இல்லை, எங்களை வாழ விடுங்கள் என்னுடைய கோரிக்கையை தான் அண்ணனுடைய தலைவருடைய ஆம்ஸ்ட்ராங். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணி சம்பாதிச்சிருந்தாருன்னா போட் கிளப்ல தான் வீடு வச்சிருப்பாரு. அதே இடத்துல, அதே தெருவில், அதே இடத்துல ஆபீஸ் கட்டி, அதே இடத்துல ஒரு புத்த சிலையை வைக்கக்கூடிய ஒரு மனநிலை அவருக்கு எங்க உருவாகுதுன்னா, என்னுடைய மக்கள் இங்கதான் இருக்கிறாங்க, எனக்கு பணம் வருது, பணம் வரல, என்னுடைய பணம் இங்கு ஒரு கல்வியை உருவாக்கணும், என்னுடைய சமுதாயத்துக்கு ஒரு கல்வியை உருவாக்கணும். பிறப்பால் எல்லாரும் சொல்றாங்களே அவர் வந்து அப்படி இப்படின்னு. 46 தொகுதி இருக்கு தமிழ்நாட்டில். 46 தொகுதியில சர்வே எடுத்து பாருங்க, மனிதன் வாழ முடியாத தொகுதிகள். அது மனிதன் வாழ முடியாது. இது வரைக்கும் ஒரு ஷெட்யூல், ஒரு காலனிக்குள்ள ஒரு தலைவருக்கு தூங்க சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அந்த அளவிற்கு ஒரு குழந்தை உருவாகக்கூடிய, காலனிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு குழந்தை எப்படி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு லைஃப்குள் நுழைய முடியும்? அதுதான் இங்க பிரச்சனை. இங்க பிறப்பிலிருந்து வளர்ந்த வரைக்கும், கல்யாணத்திலிருந்து எல்லாமே ஜாதியின் அடிப்படையில் இருக்கு. மதத்தின் அடிப்படையை தூக்கி எறிஞ்சிட்டோம். பெரியாருடைய போராட்டம் மூலமா மதத்தை தூக்கி எறிஞ்சிருக்கோம். 2024 வெற்றிங்கிறது மதத்திற்கு எதிரான வெற்றி. ஆனால் இனி வரும் தேர்தல் அரசியலுங்கிறது ஜாதியின் அடிப்படை வாதிகளை எதிர்த்து நின்று நாம் தூக்கி எறிய வேண்டும். இதுதான் நம்மளுடைய உணர்வா இருக்கணும். இங்க வந்து பல்வேறு தலைவர்கள், பல்வேறு கட்சி இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய குறிக்கோள்
இந்த காஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், காஸ்ட் எலிமெண்ட்ஸ் கிட்ட நம்ம விடுபடணும். அதற்கு காவல்துறையில ரீஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் பண்ணி பிளஸ் எல்லா தலைவர்களுக்கும் லா அண்ட் ஆர்டர் போலீஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அவங்களால வந்து திடீர்னு ஒரு 10 பேர் 20 பேர் கத்தி எடுத்து வரும்போது அவங்களால வந்து அந்த அட்டாக்கை வந்து எடுத்துக்க முடியாது. கமாண்டோ ஃபோர்ஸ் இருக்கு. கமாண்டோ ஃபோர்ஸ் வந்து எல்லா தலைவர்களுக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. இனி வந்து எந்த ஜாதி தலைவராக இருக்கட்டும். ஆனால் எதிர்வரும் காலத்தில் ஒரு தலைவருடைய இழப்பு ஒரு சமுதாயத்துடைய மிகப்பெரிய இழப்பு. அவர் 51 வயசு தான் ஆகுது. இன்னும் 30-40 வருஷம் வாழ வேண்டியவர். 30-40 வருஷம் வாழ்ந்திருந்தா இன்னும் எத்தனை வழக்கறிஞர்களை உருவாக்கி இருப்பார், இன்னும் எத்தனை மனிதர்கள் உருவாக்கி இருப்பார். அவர் கட்டினாங்க 2 வீடுன்னு சொல்றாங்க. அந்த 2 வீடு அவருக்காக கட்டினாரா இல்ல சட்டம் மையத்துக்காக கட்டினாரா எதுவுமே தெரியாது. ஸோ அவருடைய ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு உழைப்பும் இந்த சமுதாயத்துக்கு மக்கள் இல்ல தமிழ்நாடுடைய ஒட்டுமொத்த உழைப்பிற்கான ஒரு சிந்தனையாக இருந்தது. கண்டிப்பாக தமிழக காவல்துறை இன்னைக்கு வந்து டோட்டலா கமிஷனர்ல இருந்து மாத்திருக்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் தவறா இருந்ததுக்காக மாத்திருக்காங்க. நம்பிக்கை வைப்போம், ஒரு காலம் கொடுப்போம். உங்களுக்கு சட்டம் தெரியாதில்ல, எங்களோட உங்களுக்கு சட்டம் தெரியும். எங்களோட தலைவருக்கு அதற்கு மேல சட்டம் தெரியும். அதில் தவறு நடந்திருந்தால் தவறானால் முதல் குறையாக எங்களுடைய தலைவருடைய திருமாவளவனுடைய குரல் இங்கு ஒலிக்கும். கூடிய சீக்கிரம் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.